கேள்வி பார்ப்போம். ஒற்றையற்ற எண் பூஜ்ஜியமுடைய கந்தகத்தை கொண்ட சேர்வைகள். கவனியும் Na2S2O8 அதில் Na பிளஸ் விட்டோம்டா S2O8 2 மைனஸ் என்று வரும். சரி, அப்ப S2O8 2 மைனஸ் கட்டமைப்பு பாருங்க பிள்ளைகள். S2O8 2 மைனஸ் கட்டமைப்பு இப்படிதான் வரப்போகுது. இரட்டை பிணைப்பு O மைனஸ் இரட்டை பிணைப்பு இரட்டை பிணைப்பு O மைனஸ் இரட்டை பிணைப்பு இப்படிதான் வரப்போகுது. சரியா, அப்ப இந்த கந்தகத்துல ஒற்றையற்ற என்ன பார்த்தீங்கன்னா +6 வரப்போகுது. அப்ப இந்த கந்தகம் ரெண்டுமே ஒரே மாதிரியான ஆக்கள். அப்ப கந்தகத்துல +6 தான் வரும். சரியா, இந்த ஆக்சிஜனை பாருங்க, இந்த பக்கம் கந்தகத்தோட பிணைப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்கும். கந்தகம் ஆக்சிஜன் இரண்டிலையும் ஆக்சிஜனுக்கு தான் மின்னெதிர்த்தன்மை கூட. அப்ப இந்த ஒற்றை பிணைப்பால கந்தகத்துக்கு ஒரு பிளஸ் ஒட்சியேற்ற எண்ணும் ஆக்சிஜனுக்கு ஒரு மைனஸ் ஒட்சியேற்ற எண்ணும் வரும். ஆக்சிஜனை இந்த பக்கம் பிணைப்பு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் இன்னும் ஒரு ஆக்சிஜனோட இணைஞ்சிருக்கு, அதே அணுவோட இணைஞ்சிருக்கு. அப்ப அதே அணுவோட இணைஞ்சா வரப்போற அந்த அதே அணுவோட இணைந்தால வரப்போற ஒட்சியேற்ற எண் வந்து 0. வாகமூலத்துல இந்த ஆக்சிஜன் ஒட்சியேற்ற எண் வந்து -1 இருக்கு. -1 இருக்கு. நம்மகிட்ட கேள்வியில கேட்கப்பட்டது கந்தகத்துக்கு தானே. அப்ப கந்தகத்துல +6 இருக்க போறீங்க. இப்ப இந்த விட வராது. அடுத்த கவனிங்களே, Na2S2O3 வரப்போற அயனார் Na பிளஸ் கழிச்சோம்டா S2O3 2 மைனஸ் வரப்போகும். இதோட கட்டமைப்பு கவனிங்க பிள்ளைகள். இதோட கட்டமைப்பு இப்படிதான் வரப்போகுது, H2O3 2 மைனஸ். அப்ப இந்த கந்தகத்தை பார்த்தீங்கன்னா மைய அணுவாகிய கந்தகத்தை பார்த்தீங்க இல்லை, இந்த கந்தகம் பார்ப்போம். இந்த கந்தகம் இன்னும் ஒரு கந்தகத்துடன் இணைந்திருக்கு. அப்ப ஒரே அணுக்கள் இணைஞ்சிருக்கு. அப்ப ஒரே அணுக்களால ஒட்சியேற்ற நமக்கு வராது, 0 தான் வரப்போகுது. ஆகவே இந்த சல்பர் ஒட்சியேற்ற வந்து 0. இந்த கந்தகம் பார்த்தீங்கன்னா கந்தகத்தோட இணைஞ்சதால வார ஒட்சியேற்ற 0 இருக்கும். கந்தகம் ஆக்சிஜனுக்கு தான் மின்னெதிர்த்தன்மை கூட. ஆகவே இவருக்கு மைனஸ் ஒட்சியேற்ற எண்ணும் இவருக்கு பிளஸ் ஒட்சியேற்ற எண்ணும் வரப்போகுது. ஒரு பிணைப்பிரிக்கி, ஆகவே ஒரு பிணைப்பால இவருக்கு ஒரு பிளஸும் இவருக்கு ஒரு மைனஸும் வரும். 2 பிணைப்பிரிக்கி, ஆகவே இதால 2 பிளஸ் வரப்போகுது. ஒரு பிணைப்பிரிக்கி, ஆகவே கந்தகத்துக்கு ஒரு பிளஸ் வரப்போகுது. ஆக மொத்தமா கூட்டி பார்த்தோம்னா +4 வரும். சரியா, அப்ப இந்த S2O3 2 மைனஸ்ல கந்தகம் வந்து பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலையை கொண்டிருக்கு. ஆகவே இது வரும், இப்படியா வரும், பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலையை கொண்டிருக்கு. அடுத்த Na2SO6. SO6 பாத்தீங்கன்னா SO6 மைனஸ் SO6 மைனஸுக்கு 2 வகையான கட்டமைப்புகள் இருக்கு. ஒன்று பாருங்க, ஒன்று வரும் நமக்கு இப்படி வரப்போகுது, SO6 மைனஸ். அப்ப இதுல கவனிச்சு அவங்களுக்கு விளங்கும். இந்த கட்டமைப்பு பொறுத்த மட்டும் ஒரே அணுக்கள் இணைஞ்சாகவே ஒட்சியேற்ற 0. அப்ப இந்த கந்தகத்தில் ஒட்சியேற்ற 0. இந்த கந்தகத்தை பார்த்தோம்னா இந்த நடுவுல இருக்கிற கந்தகத்தை பார்த்தோம்னா இந்த கந்தகமும் சேம் டாப்பா, ஒரே மாதிரி. இந்த நடுவுல இருக்கிற கந்தகத்தை பாருங்க, ஒரு ஒற்றை பிணைப்பால ஒரு பிளஸ் வரப்போகுது, ஒற்றை பிணைப்பால ஒரு பிளஸ் வரப்போகுது. இந்த இரட்டை பிணைப்பிரிக்காகவே 2 பிளஸ் வரப்போகுது. ஆக மொத்தமா பார்த்தோம்னா நமக்கு +4 இருக்க போறோம், +4 இருக்க போறோம். சரி, அப்ப Na2SO6ல ஒரு இரண்டு கந்தகம் பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. ஆகவே இதுவும் வரும், சியும் வரக்கூடியது. பூஜ்ஜிய ஒட்சியேற்ற நிலையில கந்தகத்தை கொண்டிருக்கு. SO6 2 மைனஸுக்கு இன்னும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. அப்ப அந்த கட்டமைப்பு பார்ப்போம். அது எப்படி வரும், அது இப்படி வரும்.
சல்ஃபர் 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 டபுள் பாண்ட் O மைனஸ் டபுள் பாண்ட் டபுள் பாண்ட் O மைனஸ் டபுள் பாண்ட் அது எப்படியும் ஒரு கட்டமைப்பு வரும் நம்ம SO6 2 அப்ப இங்க கவனிங்க. இங்க இந்த கந்தத்தை பாத்தீங்கன்னா இதால இந்த பிணைப்பால ஒரு பிளஸ், இந்த ரெண்டு பிணைப்பாகவே 2 பிளஸ் வரப்போகுது. இந்த பிணைப்பால ஒட்சியேற்ற நிலை 0. ஏன் ஒரே அணுதான இணைஞ்சிருக்கு. இந்த ரெண்டு பிணைப்பால 2 பிளஸ் வரப்போகுது. மொத்தம் வாதம்டா இந்த கந்தகத்தில் ஒட்சியேற்றன் +5 இருக்க போகுது. சரியா? இந்த கந்தகத்தை பாருங்க. இந்த கந்தகத்துக்கு இந்த பக்கமும் கந்தகம் 0, இந்த பக்கமும் கந்தகம் 0. அப்ப இந்த கந்தகத்திலையும் இதே மாதிரி இந்த சல்ஃபரை பாருங்க. இந்த சல்ஃபர்லையும் 2 பக்கம் சல்ஃபரா இணைஞ்சிருக்கு. ஆகவே இவர் ஒட்சியேற்றன்னு 0 தான். 2 பக்கம் ஒரே அணுக்கள் இணைஞ்சிருக்கு. அப்ப இந்த 2 சல்ஃபரை ஒட்சியேற்றன்னு 0 இருக்கு. அப்ப எப்படி பார்த்தாலும் SO6 2 சல்ஃபர் 0 ஒட்சியேற்ற நிலையில கொண்ட அணுக்களிக்கிறார். அவை சி கூற்றும் சி விடையும் வரும். அடுத்து SO2Cl2 SO2Cl2 பார்த்தோம்னா SO2Cl2 அப்ப இந்த மூலக்கூறுல வந்து நமக்கு ஆக்சிஜனுக்கு ஆகக்கூடிய நிலைத்தன்மை, 2வது குளோரின், அடுத்தது கந்தகம். அப்ப கந்தகத்தோட ஒப்பிடக்குள்ள குளோரின் ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் மின்னெதிர்த்தன்மை கூட. ஆகவே இவங்களுக்கு மைனஸ் வரும், கந்தகத்துக்கு பிளஸ் வரப்போகுது. அப்ப குளோரினுக்கு ஒற்றை பிணைப்பு, ஆகவே இதால கந்தகத்துக்கு ஒரு பிளஸ் வரும். ஆக்சிஜனோட இரட்டை பிணைப்பு, ஆகவே 2 பிளஸ் வரும். குளோரினோட ஒற்றை பிணைப்பு 1 பிளஸ் வரும். ஆக்சிஜனோட இரட்டை பிணைப்பு 2 பிளஸ் வரப்போகுது. மொத்தமாக கூட்டணும் வேண்டாம் +6 வரும். அப்ப SO2Cl2 சல்ஃபருக்கு வந்து ஒட்சியேற்றன் +6 ஆயிருக்கு. ஆகவே அது வராது. ஆக மொத்தத்தில் நமக்கு டியும் சியும் இதுக்கு சரியான விடையா இருக்குமா?